முந்தா நாள் மீன் வாங்கியிருந்தது வந்துட்டு தலை வால் பகுதி மட்டும் இருந்தது. குழம்பு 2 நாள் கழிச்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நேற்று வச்சுருந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது கூட கடுகு உளுந்து வெந்தயம் இது ரெண்டத்தையுமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சைடு வந்துட்டு நான் புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்துட்டு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அப்புறம் இந்த பக்கம் வதங்கினோடனே அது கூட தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இந்த சைடு வந்து அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், மல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரை வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த பேஸ்ட்டையும் தேவையான அளவு தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. புளி எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அரை அளவு மட்டும் புளிப்பு இருக்கிற மாதிரி மட்டும் ஊற்றி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மீன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.